How are you? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே. அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? ஆமா ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல? டேய் நீங்க தான் இருக்கீங்களே. பாருங்க. இதுக்கு தான் வெளிநாட்டுல பொண்ணு கட்டணுங்கிறது. இன்னைக்கு நீ என்ன விஷயத்தை பேசவிருக்கிறது அப்படி வேறு மாநிலத்தை சேர்ந்த மருமகள்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம உள்ளூர் மாமியார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதான் இன்னைக்கு பேச போற ஷோ. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். கேள்வி ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் நான் இந்த ஸ்டேட்ல இருக்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன் இல்ல காதலிக்கிறேன்னு உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? இவங்கள்ட்ட கூட நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க மறக்க முடியல. கஷ்டமா இருந்தது. என்ன கஷ்டமா இருந்துச்சு? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறாங்க, பாஷை வேற ப்ராப்ளம். எந்த ஊர் மருமக? எந்த கேரளா சார், சாலக்குடிக்கு பக்கம் ஊரு. ஃபர்ஸ்ட் ஒரு பயந்த மாதிரி இல்ல சார். இப்போ ஃபர்ஸ்ட் பயந்த மாதிரி இல்ல, பயந்த எல்லாரும் பயமுறுத்துனாங்க சார். கேரளாக்கு போனா பசங்க ஏதோ பண்ணிடுவாங்க, பசங்க உங்களை பையனை ஏதோ பண்ணிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க சார். ஆனா எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிறப்பு, மிக சிறப்பு. படிச்சுட்டு இருந்தாங்க சார், எனக்கு தெரியாது. அப்புறம் வேலை பார்த்தாங்க. அப்பதான் அந்த பொண்ணு தான் உங்க பையனை காதலிக்கிறேனே ஃபோன் பண்ணாங்களா? ஆமா ஆமா, எவ்வளவு வாட்டி வெயிட் பண்றது சார். அவர் சொல்லுவார் பார்த்தனா இங்க இந்த பக்கம் எனக்கு பிரஷர் போயிட்டு இருக்குது. நான் சொல்லிட்டேன், நீ சொல்றியா எங்க அம்மா கிட்ட, நீ அப்பா கிட்ட நீ சொல்லிடுங்க, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன், ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன், சரி மொபைல்ல இருந்து நம்பர் எடுத்துட்டு நான் எங்க மாமியார் அடிச்சுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வச்சேன். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்கிறதுக்கு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, நம்பிட்டு தானே அமுச்சு விட்டுருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணலாம். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட் இல்ல எனக்கு புரியல. உங்க பையன் எதுக்கு கட்டி போட்டீங்க? இல்ல சார், நம்ம பையன் நம்ம ஊர்ல இருக்கான், உன்ன ஸ்டேட் விட்டு அமுச்சிருக்காங்க இல்லீங்களா. திட்டுறதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? கம்முனு தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்முனு தானே இருக்கணும், கம்முனு தானே இருக்கணும். ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம். ஆனா உங்க பையன் ரொம்ப தெரியுங்க, லவ் மட்டும் தான் அவன் பண்ணிருக்கான். ஆமா சார், மீதி அவ்வளவு வேலையும் உங்க மருமகள்கிட்ட கொடுத்து. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. எப்படி கடைசில ஒத்துக்கிட்டீங்க நீங்க? அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க சார். அவங்கள அப்பதான் அழ ஆரம்பிச்சான். கூட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னா. சரி விடுறா, மறந்துடுறா, அதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு இல்லையாடா, பேரண்ட்ஸ் பயப்படுறதானே, எல்லா அப்பா அம்மா பயப்படுறதானே, அதனால விட்டுடுறா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா என்னால விட முடியும், என்னால நான் அழுதுட்டே இருப்பேன், நான் ரொம்ப நாள் அழுதுட்டு இருப்பேன், நீ கண்டு கூடாதுமா அப்படின்னு சொன்னான். இதுனே கொடுமையா இருக்கு. படிக்க வந்த ஆளு நீ ஏன் லவ் பண்ணேன்னு கேட்ட நீங்க எப்படி அந்த பொண்ணு அங்கேயிருந்து நீ வா பாத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து மருமகளை கூப்பிட்டு விட்டீங்க? வேற ஒரு இடத்துல போனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியாது, நிம்மதியா இருக்குமான்னு யோசிச்சிட்டீங்க. நீங்க நல்லவையா. எனக்கு என்னன்னா இது எந்த மாநிலம் இந்த பொண்ணு அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது. How are you? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேனா? என்னப்பா எடுத்தோனே பக்குனே. தமிழ்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பேசுறேன். கொஞ்சம் பேசுறேன். நீங்க எந்த ஊரு? நான் ஜெர்மனி இருந்து வந்தேன். கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறீங்களேம்மா. தம்பி ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்ல இருந்து படிச்சா வேலைக்கு போற அப்படி போயிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வருஷம் உலகம் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இது புதுசா இருக்கு. ஏன் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சு போச்சு? எனக்கு அந்த ரிலேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கலாச்சாரம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். இவரே எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்காங்க, ரொம்ப கியூட்டா இருக்காங்கல்ல. நீங்க தான் இருக்கீங்களே. பாருங்க. Who proposed actually? யார் ப்ரப்போஸ் பண்ணா? அவங்க சொன்னாங்க. அவர் தான் சொன்னாப்ல. ஆனா உலகம் முழுக்க ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்ல வைக்கிறது தான் நம்ம ஆளுங்க வேலை. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை நான் இவரை பாட சொல்றேன். இவர் பாடி இருக்காரா எனக்கு தெரியல. ஜெர்மனியன் செந்தேன் மலரே, இந்த பாட்டையே பாடாம லவ் பண்ணிருக்கேன் நீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த தமிழ் அழகா பேசுறது. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா லியே சைனால இருந்து. எது சைனாவா? அதுக்காகாம போறாங்க. அப்ப அவர் உங்க வீட்ல சொன்னப்ப உங்க வீட்ல எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? அதேதான், எனக்கும் ஒரு மருமகள் இருக்கு. ஷீ இஸ் an Italian. என்னடி இது? ஓ ஃபேமிலி ஃபுல்லாவே லோக்கல்ல இருக்கிறதே கிடையாது. ஒரு சைனீஸ் மருமக, ஒரு இட்டாலியன் மருமக. பொறாம லைட்டா எப்படி இருந்தது முறையா நான் வேற மாநிலத்து பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னப்ப? எல்லாம் நாங்க மும்பையில தான் இருந்தோம். குழந்தை பிறந்தது, படிச்சது, வளர்ந்தது எல்லாமே. நாங்க பொண்ணு தேட ஆரம்பிச்ச உடனே நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஊர் பக்கம் பண்ணலாமே அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை. நீங்க ஒரு வாட்டி வாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போன உடனே எனக்கு அவங்க அம்மா அப்பா, அவங்களோட ரிலேஷன், அவங்கள ஒரு மதிப்பு கொடுத்தது, பேசுனது, வரவேற்றது எங்களை, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ரொம்ப சாக்கா இருந்துச்சு. மருமக எந்த ஸ்டேட்? ஒரிசா. இல்லை, எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதனால வேணாம்ப்பா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அம்மா அப்பா வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் எங்களுக்கு தெரியாம அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். நான் அவங்க சொன்ன டயலாக் இருக்கப்ப அம்மா அப்பா சொல்லிட்டாங்களேன்னு அவனும் அப்படியே கவலையிலே இருந்தாலும் ஒரு டயலாக் வரப்போகுதுன்னு நினைச்சேன். கட் பண்ணா அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவனே கல்யாணம் பண்ண மாட்டான். எப்படியும் லவ் பண்றேன்னு சொன்னோம்னா அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் சார்.
அட்வான்ஸ் பிரெயின். எப்ப தெரியும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு? சொல்லவே இல்லை அவன் அம்மா நான் போயிட்டு வரமா ஒரு மேரேஜுக்கு அப்படின்னா என் காலை எதுவும் தொட்டு கும்பிட்டானான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியாப்பா அப்படின்னு சொன்னோம். விரும்பிட்டேன், விட முடியாதுல்லம்மா அப்படின்னு. இது வரைக்குமே எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மனசு இதுலதான் இருந்தாரு. சொல்லி செஞ்சிருக்கலாமேன்னு. அப்புறம் அந்த பொண்ணு போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டு, ஆனா என் காலெல்லாம் தொட்டு கும்பிடல. சீக்கிரம் தான் வச்சிருந்தேங்க சார். 4 மாசம் 5 மாசமா மேரேஜ் பண்ணதே தெரியாம வச்சிருந்தேன். 4-5 மாசமே சொல்லாம இருந்திருக்கீங்க. நான் எதுக்கான சார், அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. இப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. மோர் தென் 2 இயர்ஸா ஊருக்கே போகல. ஐயோ பாவம். வீட்டில் அப்ரோச் பண்ணி பார்த்தேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ல, அண்ணனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி கேட்டிருந்தேன். ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாரா? உங்களுக்கு ஆக்சுவலா சொல்லையில எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஜெர்மனி வேற. பயம் இருந்தது. இது போல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அது அப்படியே ஒரு 1 இயரா போச்சு. பேச்சுவார்த்தையிலே போச்சு. கல்யாணம் எங்க நடந்துச்சு? இது வரைக்கும் 2 கல்யாணம் நடந்திருக்கு. 3வது அடுத்த வருஷம் நடக்க போகுது. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. வர முடியாதவங்களுக்காக ரிசப்ஷன் வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஊர் மருமக உங்களுக்கு? ஹைதராபாத். நான் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா. எங்க புருஷன் வந்து காரைக்குடி. எவ்வளவு அழகா எங்க புருஷன் வந்து. இது ஓவரு. சோ அது கோவிட் இருந்தனால அத்தாலாம் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ என்னமோ செய்ய போறாங்க, பத்திரமா இருங்க, கொஞ்சம் தூரமா இருங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஐயோ கொல்கத்தா மருமகள் கொல்கத்தா. உங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, வேற யாரும் இல்ல. 1.5 வருஷம் நேர்ல பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு நம்ம தாய் தாப்பனா இருப்போம். எங்க வீட்டுக்காரர் தான் இதுல ஸ்டெடியா இருந்தாங்க. நீங்க நல்லவையா. கோவிலாம் முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆனா அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவங்க மேரேஜ்ல நம்ம பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது. என்னப்பா சொல்ற? யாரோ வீட்டு கல்யாணம் வந்த மாதிரி வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் நானு. அவங்க மறுபடி தாலி கட்டுறத பையனோட அம்மா பார்க்க கூடாது. தாய் பார்க்க கூடாதுங்களாம். அது சரி. பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுதான் பார்க்கறது ஒரு ஆசை. இது நான் நம்மள வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சொல்லிட்டு நான் உள்ள வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? வீட்டாண்ட இருக்கவங்க என்ன பார்த்துட்டு ஐயோ போவாதீங்க அவங்க பாஷையில சொல்லி என்னை இட்டுன்னு போய் பக்கத்து ரூம்ல உட்கார வச்சுட்டாங்க. என்னுடைய ரத்தம் கொதிக்குதே, முடியல. இந்த தாலி கட்டும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷத்துல தான் திருஷ்டி வரும். அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. ஓ அப்படியா? பையன் தாலி கட்டதை பார்த்துட்டு தான் சாவேன்னு அந்த கிளவியெல்லாம் அப்படியே உசுர பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி சென்டிமெண்ட்ல வளர்ந்த ஒரு அம்மாவை பக்கத்து ரூம்ல வச்சு பூட்டி இருக்கீங்க. அந்த வளையல் தான் உங்களுக்கு மாங்கல்யம். இதுதான் மாங்கல்யம். அது மாமியார் தான் போட்டி விட்டணும். அது மாமியார் தான் போட்டு விடணுமா? அதான் மாமியாரை பார்க்க விடலையே. எப்படி பேசுனீங்க நீங்க? நாங்க கொஞ்சம் சைகை காட்டுவேன், இல்லன்னா பொருள் எடுத்து காட்டுவா. அது மாதிரி தான் அவ அப்படியே ஒன்னொன்னா சொல்லி 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 அப்படியே கத்துக்கிட்டா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தெலுங்குல பதில் சொல்லுவா, நான் தமிழுக்கு வெளியில பேசிட்டு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா கை காமிச்சு போயிடுவேன், தெரியாது அப்படின்னு. இப்ப சுத்தி பேசுறாங்க இல்லையா தமிழ், அதை பார்த்து 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 இப்ப நல்லா பேசுறேன். மாமனாருக்கு ஹிந்தி தெரியும், இவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ்ல பேசுவேன். இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. எப்படி கேட்கணும் இது தமிழ்ல? அவர் தான் சொல்லி கொடுப்பாரு, தண்ணி வேணும் அப்படி சொல்லு அம்மா கிட்ட. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. நல்லா தெரியும். இப்ப தமிழ் படிப்பேன், எழுதுவேன். செய்வீங்களா? வேறு மாநில மருமகள் வர்சஸ் மாமியார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.